பிபி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சன் டிவில சூப்பர் ஹிட்டா ஓடிட்டு இருக்க சீரியல் தான் 3 முடிச்சு. அந்த சீரியல்ல சூர்யா கதாபாத்திரம் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த சூர்யா கதாபாத்திரத்துல சூப்பரா நடிச்சிட்டு இருக்கிறவருடைய உண்மையான பெயர் நியாஸ் கான். நம்ம நியாஸ் கான் பத்தின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் நடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஸ்டார்டிங்கில் ஒரு கார் கம்பெனியில் தான் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2008 ஹுண்டாய் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அவர் கார் சேல்ஸ் பண்ணுற வேலையில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 2009 ஹோண்டா கார் சேல்ஸில் போயிருக்காரு. 2011 ஃபோர்ட் கம்பெனியில் அவர் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்திருக்காரு. அப்படி அவர் அங்கே வேலை செய்யும் போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு 1,00,000 வரைக்கும் சம்பளம் கிடைச்சிருக்கு. ஆனால் அவருக்கு சம்பளம் நிறையா இருந்தாலுமே அவருடைய மனசு மைண்டு ஃபுல்லாகவே எப்படியாவது நம்ம சின்ன திரையில் வெள்ளித்திரையில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு. அதனால் அவர் ஃபஸ்ட்டு நடித்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில். அந்த ஷார்ட் ஃபிலிமில் இவர் கூட நடித்த ஹீரோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச சிங்கப்பெண்ணை சீரியலில் அன்பு கதாபாத்திரத்தில் நடிக்கிற அமல்ஜித் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா கூட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா முதல் ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்காங்க மலையாளத்தில். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா 2018 தான் சீரியலில் அறிமுகமாகிறாரு. இவர் நடித்த சீரியல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மந்திர புன்னகை அப்படிங்கிற சீரியல் கலர் தமிழில் நடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து புது புது அர்த்தங்கள் அப்படிங்கிற சீரியலும் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த புது புது அர்த்தங்கள் சீரியலில் தான் பார்த்தீங்கன்னா இவருக்கும் தேவயானி மேமுக்கும் ஒரு நல்ல பாண்டு கிரியேட் ஆயிருக்கு. தேவயானி அவர்கள் இதில் அவங்களுக்கு அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம சூர்யா அவர்கள் நிறைய இன்டர்வியூவில் தேவயானி அவர்களை பற்றி சொல்லும்போது எனக்கு தேவயானி மேமை ரொம்பவே பிடிக்கும். நாங்கள் எப்போ செட்டில் இருந்தாலுமே கலகலன்னு இருப்போம். அவங்க ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட்டும் கூட. அவங்க நிறையா படங்கள் நடிச்சிருந்தாலுமே அவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா கெத்தாவோ திமிராவோ நடந்துக்கிட்டதே இல்லை. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் தேவயானி அவர்களும் கூட நம்ம சூர்யா அவர்களை பற்றி சொல்லும்போது எனக்கு நியாஸ் கான் பார்த்திங்கன்னா என்னுடைய தம்பி மாதிரி தான். ஏன்னா என்னுடைய தம்பி நக்குல் என்னென்ன பண்ணுறானோ அது எல்லாமே இவனுமே பண்ணுவான். இவன் பேசுறது சிரிக்கிறது என்கிட்ட விளையாடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பி நக்குல் அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். அதனாலேயே எனக்கு நியாஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவயானி அவர்களும் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நியாஸ் கான் இன்னும் திருமணம் பண்ணலன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நியாஸ் அவர்களுக்கு திருமணமாகி 10 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் இருக்காங்க. நம்ம நியாஸ் கான் அவங்களுடைய மனைவி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பரதநாட்டியம் டான்ஸரும் கூட. சன் டிவி விருதுகளில் நம்ம நியாஸ் கான் அவர்களுக்கு விருது கொடுக்கும்போது அவங்களுடைய மனைவி மேடையில் வந்து பாட்டு பாடி இவருக்காக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம நியாஸ் அவர்களும் அவங்களுடைய மனைவி பற்றி சொல்லும்போது என்னுடைய பேக் போனே என்னுடைய மனைவி தான். அவளால் நான் எதுவுமே பண்ண முடியாது. அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா. இவ கிடைச்சது நான் பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனையை ரொம்பவே பாராட்டி பேசியிருந்தாங்க. சமீபத்தில் தான் 10th ஆனிவர்சரி பார்த்தீங்கன்னா 2 பேருமே கொண்டாடி இருந்தாங்க. அந்த போஸ்ட்டை அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேரும் பண்ணியிருந்தாங்க. நம்ம நியாஸ் கான் அவர்கள் படித்தது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அட்மின் படிச்சிருக்காரு. ஸோ அதனாலேயே எனக்கு பிஸ்னஸில் ஸ்டார்டிங்கில் ஆர்வம் இருந்துச்சு. நான் ஒரு கார் கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சம்பளம் 20,000 இருந்துச்சு. ஆனால் போக போக நான் ஒவ்வொரு வருஷமாக இன்க்ரீஸ் பண்ணி எனக்கு 1,00,000 வரைக்கும் சம்பளம் வந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன். ஆனாலும் என் மனசு ஃபுல்லாக நடிக்கணும்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சு. எனக்கு வந்து அப்போ இருக்கிற நடிகர்கள் மாதிரி நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. நம்ம கலாபவன் மணி மாதிரி எனக்கு வந்து எல்லாரோடவே பண்ணணும்னு ஆசை. முக்கியமான தளபதி விஜய் அவர்களுடைய பெரிய ஃபேன். ஸோ தளபதி விஜய் அவர்கள் மாதிரி ஏதாவது ஒரு படத்தில் நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டே இருந்தேன். அந்த மாதிரி நான் மூவிஸும் நடித்தேன். ஆனால் படங்கள் எனக்கு பெருசாக கை கொடுக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நான் நடித்த படங்கள் அப்படின்னா அடிச்சுவடு, 6 முதல் 6 அப்படிங்கிற படங்கள்லாம் நடிச்சிருந்தாலுமே அந்த படம் வெளியே தெரியவே இல்லை. மக்கள் மத்தியில் அது பரவலாக பேசப்படவும் இல்லை. நான் நடித்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளை யாருக்கும் தெரிய போகிறதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா எனக்கு சீரியல் வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ சீரியலுடைய வரவேற்பு இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நான் நினச்சி பார்க்கவே இல்லை. எல்லாமே அவங்க வீட்டில் ஒரு ஆளாக தான் என்ன பார்க்குறாங்க. நான் எங்கே போனாலுமே என்னுடைய பேர் நியாஸ் கான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாருமே சூர்யா சூர்யா சூர்யான்னு தான் என்னை கூப்பிடுவாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் அந்த சீரியலில் குடிகார மாதிரி ரோலில் நடிச்சிருந்தாலுமே எனக்கு நிஜ வலைக்கில் பார்த்தீங்கன்னா குடிக்கிற பழக்கம் சுத்தமாக கிடையாது. எனக்கு குடிக்கிறது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. முக்கியமாக ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்காக நிறைய விஷயங்களை நேரம் எடுத்து மெனக்கெட்டு பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. எனக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பக்கமாக இருக்கட்டும் இல்லை சோஷியல் மீடியாஸில் என்னுடைய ஃபோட்டோஸை எடிட் பண்ணி போட்டு எனக்காக ஃபேன்ஸ் பேஜ் க்ரியேட் பண்ணுறது,
எனக்காக என்னுடைய வீடியோஸில் எடிட் பண்ணி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னும் ஒரு சில ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபோட்டோவை வரைஞ்சி எனக்கு அனுப்புறது, ஏன்னா நேரில் பார்த்தா எனக்காக லெட்டர் எழுதி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரேசியான விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் தொடர்ந்து நடித்து அவங்கள என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன். அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் நிறைய சீரியல்ஸ் நடிச்சிருந்தாலுமே என்னையும் நந்தினியுடைய பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நந்தினி அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸ். அவங்க செட்டில் எப்போவுமே ஜாலியாக இருப்பாங்க. நானும் நந்தினியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் அடிக்கடி சண்டை போட்டுக்குவோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நான் அவங்கள வம்பெழுத்துட்டே இருப்பேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா என் மேலே இரிட்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. நான் ரொம்ப ஜோவியலாக நடந்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நந்தினி அவர்கள் ஒரு சூப்பரான டான்ஸரும் கூட. நந்தினி அவர்கள் தான் எனக்கு நிறைய பாட்டு பார்த்தீங்கன்னா ரிஹர்சல் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அவங்க சொல்லிக் கொடுத்தா நான் நிறைய டான்ஸ் ஆடியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு தடவை ஷூட்டிங் ஸ்பாட்டில் நானும் நந்தினியும் நடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ரொமான்ஸ் சீன் நடிக்கணும். ஆனால் அந்த ரொமான்ஸ் சீன் நடிக்கிறதுக்கு முன்னாடி தான் நானும் நந்தினியும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டோம். ஒருத்தர் முறைச்சிட்டு இருந்தோம். ஆனால் அடுத்த ஷாட்டே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொமான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதில் என்ன கொடுமை அப்படின்னா, நந்தினி அவர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு டான்ஸ் சொல்லித்தரணும், ரொமான்டிக் டான்ஸ் சொல்லித்தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்துச்சு. ஆனால் நந்தினி என் மேலே பயங்கர கடுப்பில் இருந்தாங்க. இருந்தாலும் நடிப்பு அப்படின்னு வந்துட்டா நாங்கள் 2 பேருமே டோட்டலாக மாறிடுவோம். 2 பேருமே நடிப்புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா நிறைய மக்கள் எங்களை நம்பி அவங்களுடைய நேரம் கொடுத்து சீரியல் பார்க்குறாங்க. ஸோ அவங்கள வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடக்கூடாது. அவங்கள எப்போவுமே என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்கள சந்தோஷமாக வச்சுருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவோம். அதனாலேயே நடிப்பு அப்படின்னு வந்துட்டா நாங்கள் எங்களுடைய முழு கவனத்தையும் எங்களுடைய முழு உழைப்பையும் நாங்கள் நடிப்பில் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சூர்யா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக சூர்யா அவர்கள் நடிக்கிறதுக்கு வரக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே குண்டாக இருப்பேன். ஆனால் நடிக்கணும் ஹீரோ ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறமா என்னுடைய உடம்பை பார்த்துக்கணும்னு சொல்லி ரொம்ப கவனமாக இருந்தேன். என்னுடைய உடம்புக்காக பார்த்தீங்கன்னா நான் ஜிம் போகிறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, டயட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி என்னுடைய உடம்பை பார்த்தீங்கன்னா நான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறதா சூர்யா அவர்கள் சொல்லியிருந்தாரு. இப்போ நான் 3 முடிச்சு சீரியல் நடிச்சிட்டு இருந்தாலுமே என்னுடைய கனவு பார்த்தீங்கன்னா பெரிய திரையில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான். என்னுடைய பெரிய ஆசை என்ன இருந்துச்சு அப்படின்னா, விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்களோட நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அவர் சிஎம் ஆயிட்டாரு. அதனால் இப்போ நடிக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. இருந்தாலுமே நான் நடித்த படத்தை அவர் ஒரு நாள் தேட்டரில் பார்ப்பாரு, என்னை கூப்பிட்டு பாராட்டுவாருன்னு சொல்லி நான் நம்பிக்கையாக இருக்கேன். கண்டிப்பாக அது கூடிய சீக்கிரத்திலே நடக்கும். உங்களுடைய பிரார்த்தனைகளும் உங்களுடைய வாழ்த்துக்களும் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நான் கண்டிப்பாக நடித்து நான் கண்டிப்பாக விஜய் சார் அவர்களை நேரில் மீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து சீரியலில் ஹீரோவாக மட்டும்தான் நடிக்கணும்னு சொல்லி ஆசை கிடையாது. எனக்கு எல்லா கதாபாத்திரங்களுமே பண்ணும். முக்கியமாக இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா நிறைய நடிகர்கள் குணச்சித்திர வேடங்களில் சூப்பராக நடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம நாசர் அவர்களாக இருக்கட்டும், இல்லை பசுபதி அவர்களாக இருக்கட்டும், சமுத்திரக்கனி, தம்பி ராமையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இந்த மாதிரி குணச்சித்திர கதாபாத்திரங்களில் சூப்பராக நடிப்பாங்க. எனக்கும் எந்த ரோல் கொடுத்தாலும் அதில் நடிக்கணும்னு சொல்லி ஆசை. ஹீரோவோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ஹீரோவோட தம்பியாக இருக்கலாம், இல்லை வில்லனாக இருக்கலாம், வில்லன் கேங்கில் ஒரு அடியாளாக இருக்கலாம். எனக்கு எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலுமே அதை நான் முழுமையாக நடிக்கணும், அந்த கதாபாத்திரத்துக்கு நான் ஜஸ்டிஃபை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவேன். அதனாலேயே எனக்கு வந்து ஹீரோவை மட்டும் இல்லாமல் நானே ஹீரோவாகவும் நானே வில்லனாகவும் நடிக்கணும்னு சொல்லி ஆசை. முக்கியமாக ரொம்பவே சேலஞ்சிங்கான கதாபாத்திரம் நடிக்கணும்னு சொல்லி ஆசை. நம்ம ஜெய்பீம் படத்தில் மணிகண்டன் நடித்த மாதிரி, குக்கு படத்தில் பார்த்திங்கன்னா அட்டகத்தி தினேஷ் நடித்த மாதிரி எனக்கு ரொம்பவே சவாலானவர் நடிக்கணும். கண்ணு தெரியாத மாதிரி, கால் நடக்க முடியாத மாதிரி, இந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. அதெல்லாமே ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அதை நிறைய நடிகர்கள் பண்ணுறாங்க. முக்கியமாக விக்ரம் சார் அவர்கள் பார்த்திங்கன்னா அவருடைய உடம்பை ரொம்ப வருத்தி திடீர்னு குண்டாவார், திடீர்னு ஒல்லியாவார். படத்துக்கு வேண்டி அவர் என்ன வேணால் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு டெடிகேஷன் எனக்கும் இருக்கணும். நான் அவரை பார்த்து ரொம்ப மிரண்டு போயிருக்கேன். அவர் நடித்த பிதாமகன் படமாக இருக்கட்டும், அந்நியன் படமாக இருக்கட்டும், ஐ படமாக இருக்கட்டும், அவருடைய உடலை சரி அவர் ரொம்ப வருத்திக்கிட்டு எப்படி வேணால் அவரால் நடிக்க முடியும். ஸோ அது மாதிரி நடிக்கணும்னு சொல்லி தான் எனக்கும் ஆசை அப்படிங்கிறத சூர்யா சொல்லியிருந்தாரு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சூர்யா அவர்கள் நடித்த எந்த சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? புது புது அர்த்தங்களா, மந்திர புன்னகையா, இல்லை 3 முடிச்சு சீரியலா? இந்த சீரியல்களில் எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சூர்யா அவர்கள் இப்போ 3 முடிச்சு சீரியலில் எப்படி நடிச்சிட்டு இருக்காரு? உங்களுக்கு அவருடைய நடிப்பு எந்த அளவுக்கு பிடிக்கும்? சூர்யா அவர்கள்கிட்ட உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? அவருடைய டான்ஸா, அவருடைய நடிப்பா, இல்லை அவருடைய டைலாக் டெலிவரியா? எது பிடிக்குமோ அந்த விஷயத்த மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக உங்களுக்கு சூர்யா பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி அடுத்தடுத்து நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்களை நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரியான சீரியல், சினிமா, செலிபிரிட்டிகள் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லி வேணும் அப்படின்னா இப்போவே நம்மளுடைய பிபி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் போகிற டெய்லி வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.